பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதங்கள் எல்லாம் நம்மளை கண்மணி போல அவர் பாதுகாத்தாரு. இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்ன சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்ன சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலனாய் வந்தேரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசு நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கும் பொழுதெல்லாம் எலியாவை கேரித்த ஆற்றங்கரையிலே அவர் எப்படி காகத்தை கொண்டு போஷித்தாரோ அப்படியே போஷித்து நம்மளை பலப்படுத்தி நடத்தின ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக ரோமர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஒருவேளை கடந்த மாதம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கடந்து போயிருக்கலாம். ஆனா இந்த புதிய மாதத்துல நம்பிக்கையின் தேவன் நம்மை சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்பிக்கை என்பது இந்த உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது கணவன் மனைவி மீது வைக்கிறதான நம்பிக்கையை காட்டிலும், கணவன் மனைவி மீது வைக்கிற நம்பிக்கை காட்டிலும், இந்த நம்பிக்கை அதை காட்டிலும் மேலான ஒரு நம்பிக்கை. இது இயேசுவின் மீது காட்டுகிற ஒரு நம்பிக்கை. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 118வது சங்கீதம், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த மாதத்திலே கொஞ்சம் உன்னுடைய வலையை ஆழத்திலே கொண்டு போய் போடுவாயாக என்று சொல்லி பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது போல, நாமும் நம்முடைய நம்பிக்கையை இன்னும் கிறிஸ்துவின் மீது அதிகமாய் நாம் செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதே ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் நம்பிக்கை இயேசு மீது கிறிஸ்துவின் மீது வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ கர்த்தரையே நம்பிக்கொண்டிரு என்று வசனம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை சுமந்து கொண்டு போவது போல ஒரு இடத்துல ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய கரங்களை பிடித்து கொண்டு சென்றதாம். அப்பொழுது புயல் அடித்ததாம், வெள்ளம் வந்ததாம். அப்பொழுது பிள்ளை பார்த்து தகப்பனை பார்த்து சொன்னதாம், தகப்பனே, டாடி, நான் இதுவரைக்கும் என்னுடைய கரங்களை உம்முடைய கரத்தை நான் பிடித்தேன், இப்பொழுது உம்முடைய கரத்தை என் மீது வையுங்கள், என் கரத்தை பிடிங்கள் என்று சொன்னதாம். உடனே அவர் தகப்பன் தன்னுடைய குழந்தையினுடைய கரத்தை இறுதி பிடித்து கொண்டான். ஏமா இது போல உன்னுடைய கரத்தை இதுவரைக்கும் சரியாக தானே பிடித்து கொண்டு வந்தா என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை பார்த்து தகப்பனை பார்த்து சொன்னதாம், நான் உம்முடைய கரத்தை பிடிக்கும் பொழுது நான் தடுமாற்றம் அடைகிறேன், புயல் வருகிறது, காற்று வருகிறது, வெள்ளம் வருகிறது, நான் பயந்து போகிறேன். ஆனால் தகப்பனாகிய உம்முடைய கரம் என்னை பிடித்து கொள்ளுமானா நான் பயப்படாமல் என் பயணத்தை நான் மேற்கொள்ளுவேன்.
எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அது என்னை அணுகாது என்று சொல்லி அந்த பிள்ளை தகப்பனை பார்த்து சொன்னதான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவையே நம்பிக்கொண்டு இருப்போம். எந்த புயல் வந்தாலும், எந்த வாழ்க்கையிலே உனக்கு சோதனை வந்தாலும் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். நாம் ஜெபம் செய்கிற ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காணொளி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே நம்பிக்கையின் தேவன் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நடத்தி அவருடைய குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தருடைய எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பர் வாக்கு நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.